ஹை சோல்ஸ். எதிர்பார்க்காத நேரத்தில் கோடிக்கணக்கான பணமும் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பேரு புகழ் ஆட்கள்னு சூழ்ந்து ஒரு வாழ்க்கை அமையும் போதும், என்னடா இது எனக்கு நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு, நான் சந்தோஷமா மட்டுமே எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கு நான் தகுதியானவன் தான், அதனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இதுவே கவலை சோகம்னு மட்டுமே வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்படின்னா, இறைவா நீ இருக்கியா இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அப்பதான் வரும். இதுக்கு பேர் தான் ஹைப்போக்ரசி. இந்த உலகத்திலேயே ஹைப்போக்ரட்டிக்கான உயிரினம் எதுனா மனுஷங்க தான். இந்த இடத்துல தான் நம்ம கர்மா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுது. கர்மா பத்தி நம்மளுடைய புரிதல் இதுவரையிலும் எப்படி இருக்குன்னா, அது ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஐடியாவாவும் சந்நியாசம் புத்தர்த்தனம் இதெல்லாம் நோக்கி போகக்கூடிய ஒரு வழியாகவும் தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அது ஒரு பழி தீர்க்கிற ஒரு ஆயுதமாகவும் அதுக்கு திருப்பி கிடைக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் தான் வந்து பார்த்துருக்கோம். ஆனா கர்மாங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய உடலுக்கு எப்படி ஆக்சிஜன் இன்றியமையாததோ அதே போலதான் கர்மாவை பற்றி நம் தெரிந்து கொள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷனும். அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் தகவல், இந்த உலகத்துல எல்லாமே ஒரு சீரான கட்டமைப்போட உருவாக்கப்பட்டது. நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம்னா உடல் இயக்கத்திற்காக என்னென்ன உறுப்புகள் இருக்கணும், அது எப்படி வேலை செய்யணுங்கிற ஒரு கட்டமைப்போடு தான் உடல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இதே கட்டமைப்பு தான் இயற்கையோட எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், நீர்நிலைகளானாலும் சரி ஆகாசமானாலும் சரி மரம் செடி கொடின்னு எது எடுத்தாலும் இந்த கட்டமைப்பை நம்மளால பார்க்க முடியுது. வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போட இயங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் கர்மாவும். நமக்கு ஏதோ லக்குனால ஒரு விஷயம் நடந்துருச்சு, விதினால இது நடந்துருச்சு, கடவுளுடைய அனுகிரகத்தினால இது நடந்துச்சுன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் தன்னிச்சையா தன்னை போல ஏதோ கண்மூடித்தனமா நடந்தது கிடையாது. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவோ உணர்வுகள் மூலமாகவோ இல்ல செயல்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருப்போம். அந்த கட்டமைப்புத்தனத்தை உணர்த்தக்கூடியதுதான் கர்மா அப்படிங்கிறது. ஒரு மாங்காய் கொட்டையை போட்டா அதுல வேற எந்த மரமும் வர்றதில்லைங்கிற போல இந்த கர்மாங்கிறது. நம்ம அன்பா எல்லாத்துக்கும் பணிவானவங்களா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில நன்மதிப்பு வந்து கிடைக்கும். இதுவே ஒருத்தங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சண்டையா தான் இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய முடிவுகள் வருது. முயற்சி செய்யாம சோம்பேறியா இருந்தா கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்காது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இதனால அது நடக்குது அதனால இது நடக்குதுங்கிற அந்த ஆர்டர்லினஸ் தான் கர்மாவை காட்டுது. ரெண்டாவது தகவல், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறத கர்மா நினைவூட்டும். நீ செஞ்சதுக்கு நீ தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கர்மா என்னைக்கும் வேலை செய்யாது. உன் வாழ்க்கையில நீ பொறுப்பு எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கைய தலைமை தாங்கி நடத்துற அதிகாரம் உன்கிட்ட தான் இருக்குங்கிறத கர்மா நம்மளுக்கு சொல்லும். ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் கம்மியாக வாங்கிட்டா அப்படின்னா என் டீச்சருக்கு என்ன பிடிக்காதனால தான் மார்க் கம்மியான வாங்குறேன்னு சொல்கிறத காட்டிலும், இல்லை நான் சரியாக படிக்கல என்கிட்ட தான் வந்து மிஸ்டேக் இருக்குன்னு உணர்ந்துக்கிட்டு அடுத்ததோட எஃபர்ட்டை மாற்றி போடுறது மூலமாக அவன் வாங்குற மார்க்கில் அந்த சேஞ்ச் வந்து தெரியும். வாழ்க்கையில் அது போல தான். இதுக்கு நான் தான் பொறுப்பு. இன்னைக்கு நான் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னா நான் ஏதோ ஒரு தவறான முடிவை என்னோட பாஸ்ட்ல எடுத்திருப்பேன். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். சரி, தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இனிமேல் இப்படி வந்து பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம எப்படி வாழ போறோம் ஃபியூச்சர்லங்கிறத மாற்றும். இதுதான் பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கை மேல நமக்கு தான் வந்து முழு பவர் இருக்குங்கிறத தான் கர்மா நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே வந்து இருக்கும். இது மூலமா நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம முடிவுகள் நம்மளுடைய எனர்ஜி எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம மாற்றுவோம். மாற்ற மாற்ற வாழ்க்கையும் அதோட தன்மையை மாற்றிக்கிட்டு போகும். மூன்றாவது தகவல், நம்மளுடைய உள் உலகத்திற்கும் கர்மாக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட வெளியில சிரிச்சு பேசுறோம், அவங்கள புகழவும் செய்யறோம், அவங்களுக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வளர்ச்சியை நினைச்சு பொறாமப்படுறோம், ஏதோ ஒரு வகையில அவங்கள கரிச்சு கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு தான் கர்மாவோட பவர் ஜாஸ்தியா. ஏன்னா வெளியில நான் எந்த ஆக்ஷனும் பண்ணி ஹர்ட் பண்ணலன்னு நீங்க வந்து சொல்லலாம். ஆனா அந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜிஸ் மூலமாகவும் வைப்ரேஷன்ஸ் மூலமாகவும் ஃப்ரீக்வன்சிஸ் மூலமாகவும் இந்த மாதிரி அலைவரிசை சம்பந்தமாக தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களோட அலைவரிசை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமையறதும். அந்த வகையில் கர்மா மறுபடியும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வேலை செய்யறது இல்லை. ஏன்னா எனர்ஜிங்கிறது உருவாக்கப்படக்கூடியதோ இல்லை அழிக்கப்படக்கூடியதோ கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ அந்த மாற்றத்தை இந்த பிரபஞ்சங்கிறது ஏதாவது ஒரு வகையில கடைபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த விஷயம் நம்மளுக்கு திரும்ப வருது.
4வது தகவல் இந்த வாழ்க்கைக்கும் கர்மாக்கும் மிக மிக முக்கியமான மற்றும் பொருந்திய ஒரு தகவல். உடல் அப்படிங்கிறது இந்த உயிரோட ஒட்டுன ஒரு விஷயம் கிடையாதாம். பிறப்பு இறப்புங்கிறத தாண்டி உயிரானது வாழும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த உயிர் பிறப்பதற்கு முன்பே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் எனக்கு இந்த உடல்ல தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வர்றது எதுக்காகன்னா, அப்படி இருந்தா தான் அந்த உன்னத நிலையை அந்த உயிரானது அடைய முடியுமா? அதாவது சோல். அப்போ எந்தெந்த சூழ்நிலைகள் வந்து எனக்கு அமைஞ்சா, என்னால அந்த உன்னத நிலையை அடைய முடியுமோ, அத சூஸ் பண்ணிட்டு வரதுனால, இப்போ எனக்கு இவ்ளோ படிச்சா போதும்பா அப்படின்னு ஒரு பையன், எனக்கு இவ்ளோ மார்க் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு ஸ்டூடண்ட் நினைக்கிறான்னா, அவன் அதுக்கேத்த எஃபோர்ட்ட தான் அவன் வந்து போடுவான். மெனக்கெட மாட்டான். இதுவே இல்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். எப்படியாவது நான் வந்து அந்த யுனிவர்சிட்டியில எனக்கு சீட்டு வாங்கணும்னு நினைக்கிற பையன், எத்தன கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல போய் உட்காரணும்னு நினைப்பான்ல. அதே தான் நம்மளுடைய சோலும் வந்து நினைச்சிட்டு வருமாம். நான் இந்த நிலைய அடையணும்னா, இந்த மாரி மக்களோட நான் வந்து பிறக்கணும். இந்த மாரி மக்களோட நான் வந்து பழகணும். அப்பதான் என்னுடைய உயிரானது நல்லா கட்டமைக்கப்பட்டு, வடிவமைக்கப்படும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு வருதாம். அப்ப அந்த கர்மாங்கிறது என்னன்னா, ஒரு கிளாஸ் ரூமா. அந்த உன்னத நிலைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகள உயிர் சூஸ் பண்ணியிருந்தாலும், வாழ்றது இந்த பூமியில உடல் தான். அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது மனிதத்துவத்துக்கு ஏற்ற பழக்கங்களோட தான் வந்து பழகும். ஆனா கர்மா என்ன பண்ணுமா, "நீ இங்க வா, இங்க வந்து உட்காரு. இந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இப்படி படி. அப்பதான் நீ எதுக்காக இந்த பிறப்ப நீ எடுத்திருக்கியோ, அதோடைய முழு பலன நீ அடைவ" அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் மாதிரி கை காட்டுற கருவியா இருக்குங்கிறது. இது மூலமா என்னன்னா, நம்ம எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் பேராசைப்படுறோமோ, எப்படியெல்லாம் ஈகோயிஸ்டிக்கா இருக்கோமோ, எப்படியெல்லாம் ஒரு விஷயத்து மேல அளவு கடந்த அப்சஷனும், அட்டாச்டாவும் இருக்குமோ, இது எல்லாத்தையும் கடந்துட்டு நம்ம டீட்டாச்டா தாமரை இலை தண்ணீர் போல அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து ஒரு உன்னத நிலையை அடைவோம் அப்படிங்கிறது. கர்மா இல்லைன்னா உண்மையான வளர்ச்சிங்கிறது ஒரு உயிருக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். கடைசி தகவல், இதுவரைக்கும் இருக்கிற தகவல வச்சு நம்ம என்ன கர்மா பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறது. ஒரு நெருப்புல குழந்தை கை வைக்குதுன்னா, அந்த நெருப்பு சுடும். அதுக்காக கடவுள் அந்த குழந்தை மேல கோவமா இருக்காருன்னோ, பழி வாங்குறாருன்னோ அர்த்தம் கிடையாது. நெருப்போட சுபாவம் சுடுறது தான். கோபத்தோட சுபாவம் நம்மளோட நிம்மதிய போக வைக்கிறது. ஈகோவோட சுபாவம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ கட் பண்ணி விடுறது. பொறாமையோட சுபாவம் நம்ம சந்தோஷத்த கெடுக்கிறது. இந்த மாரி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இருக்க ஒரு உணர்வு அதோட பிரதிபலன அப்பவே உருவாக்கிடுது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா எப்படி தொடர்ந்து ஒரு விஷயத்த நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குன்னு முன்னம் பார்த்தோம். வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா, அதுக்கு பின்னாடி கர்மா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே என்ன வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே என்கிட்ட கோவமா நடந்துக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா பின்னாடி போய் பார்த்தோம் அப்டின்னா, அவர் எல்லாத்துக்கிட்டயுமே ஹார்ஷா பேசுறவரா இருப்பாரு. தான் வாழ்க்கையில தனக்கு கெட்டது மட்டுமே நடக்கும் அப்டின்னு நினைக்கக்கூடியவரா இருப்பாரு. எப்பவுமே ஒரு அக்ரசிவான டோன்ல எல்லாத்துக்கிட்டயும் பேசுறவரா இருப்பாரு. இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள தான் அவர் வாழ்க்கையில சம்பாதிச்சுக்க முடியும். ஸோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சங்கடமோ, ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டோ உங்க லைஃப்ல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நீங்க எந்த மாதிரியான ஒரு பிஹேவியர ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, ஆக்ஷன குடுக்குறீங்கங்கிறத நம்ம உணரணும். அந்த உணரும்போது நம்ம சாஃப்ட் ஆனோம் அப்படின்னா, நம்ம அட்ராக்ட் பண்ற பீப்பிளும் சரி, அட்ராக்ட் பண்ற சூழ்நிலையும் சரி, அதுக்கு ஏத்தால் போல மாறும். இது ஒரு பேட்டர்ன். அடுத்தது, இந்த காலகட்டத்தில நெறைய பேரு ஜெனரேஷனல் சைக்கிள் பிரேக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு மிக மிக வயலன்ட்டான குடும்பத்தில இருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு வயலன்ட்டான குழந்தையா தான் இருக்கும். அதோட வாழ்க்கையும் பெருசானதுக்கப்புறம் அப்படிதான் அமையுங்கிறது. இப்போ அந்த குழந்தை பெருசாயி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும், அதே மாரி தான் வயலன்ஸ வந்து கத்துக்கிட்டு அது போகுங்கிறது. ஆனா, இது ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத காட்டுறது யாருன்னா, கர்மா தான். இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. அப்போ ஏதோ ஒரு தப்பு நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத அந்த மகன் உணர்ந்து, சரி இது என்னோட முடியட்டும். இதுக்கு மேல என் குழந்தைக்கு அது போக வேண்டாம். இல்ல என்ன சார்ந்த யாருக்குமே அது வந்து போக வேண்டாம். நான் வந்து இனிமேல் சாஃப்ட்டா வந்து பேசுறேன். நான் என்ன முதல்ல முழுசா ஹீல் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு எடுக்கிற நேரங்கிறது பார்த்தீங்கன்னா, பல தலைமுறைக்கும் நின்னு பேசும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ வாழ்க்கைங்கிறது நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது எஸ்கேப் ஆகுறதுனால, எனக்கு இங்க இந்தியால இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நான் ஃபாரின் போகணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, அது எஸ்கேப்பிங். இல்ல இந்தியால நான் இதெல்லாம் சாதிச்சுட்டேன். அடுத்தது நான் ஃபாரின்ல போய் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன்னா, அது வேற டெசிஷன். ஆனா எனக்கு வர பிரச்சனைகனால நான் இங்கிருந்து ஓடணும்னு நெனைக்கிறது வாழ்க்கைய உருவாக்கி தராது. ஏன்னா கர்மாங்கிறது பவுண்டரி ரிலேட்டடாவோ, இல்ல ஒரு இடம் சம்மந்தப்பட்டதும் வந்து கிடையாது. நம்மளோட
நம்மளுடைய எனர்ஜி சம்மந்தப்பட்டத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால நம்ம தொடர்ந்து ஒரு ஆக்ஷன ரிப்பீட் பண்றது மூலமா, நம்ம அத திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில அதே மாதிரியான சூழ்நிலைகள தான் உருவாக்கிட்டு இருப்போம். எப்ப அத உடைக்கணும்னு நம்ம நெனச்சு, ஓகே ஃபேஸ் பண்ணுவோம் வா! இதுக்கு நான் பொறுப்பு ஏதோ ஒரு வகையில. நானே இத வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு நெனைக்கும்போது, நம்ம மொத்த வாழ்க்கையும் அதுக்கேற்றால் போல மாறுதுங்கிறது தான் கர்மா திரும்ப திரும்ப நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த மாரி கர்மா சம்பந்தமான பல வீடியோஸ வரும் நாட்கள்ல இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்கலாம். இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னொரு கன்டென்ட்டோட வந்து உங்கள பார்க்குற வரைக்கும், உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிஸ்டிக் ஹியூமன். நன்றி, வணக்கம்.